அமெரிக்க நாடு அதன் அதிபர் ஜோ பைடன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீங்கள் ரஃபா மக்கள் அங்கே ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் வந்து தாக்குதல் அங்கே எதுவும் நடத்துனீங்கன்னா எங்களுடைய ஆதரவு இனி கிடையாது, நாங்கள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு ஜோ பைடன். இவர் அறிவித்ததுமே இப்போது அவங்களுக்குள்ள சரி நமக்கு சப்போர்ட்டிவ் கொஞ்சமாக குறையுதே, என்ன பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க என்ன ஒரு அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் வந்து ரஃபாக்குள்ளே வரலாம், அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், இது வந்து ஒரு சேஃப் பிளேஸ், இங்கே நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதை கேட்டுட்டு வடக்கு பகுதி இந்த நடுப்பகுதியில் இருந்த எல்லா மக்களுமே என்ன பண்ணுறாங்க, மொத்தமாகவே ரஃபா நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு சேஃப், மற்ற இடத்துல இருந்து நம்ம வந்து உயிரோட இருக்க மாட்டோம், இங்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி அங்கிருந்து எல்லாமே ரஃபா கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே கிடச்ச இடத்துல டெண்டை போட்டு இத்தனை நாட்களாக தங்க இடம் இல்லாமல் எதுவும் சாப்பிட ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் நகர்ந்து 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 தன் நிலப்பரப்பின் கடைசி இடத்துக்கே வந்துட்டாங்க. அங்கே வந்தும் நிம்மதியாக இருக்க முடியுதுன்னா இல்லை.